அன்பார்ந்தவர்களே, சோசுவனுடைய கதையை, வரலாற்றை மிக்கேல் தூதர் வளனாருக்கு எடுத்துரைத்தார். அதை கேட்டு பெருமகிழ்ச்சி அடைந்த வளனார் தன் கையில் ஏந்தி இருக்கிற சிறுவனை நோக்கி, ஆகா, இதையெல்லாம் செய்தவன் நீதானே என்று ஆடி பாடி மகிழ்ந்து திருவடியை தொழுகின்றார் என்று வீரமாமுனிவர் அற்புதமாக இந்த கதையை முடிவுக்கு கொண்டு வருகின்றார். அந்த பழைய ஏற்பாட்டு கதை என்றாலும் கூட அது இறைவனுடைய வல்ல செயல். அந்த வல்ல செயலை செய்தவன் தான் இப்பொழுது பாவத்தை அறுப்பதற்காக மனிதனாக பிறந்திருக்கின்றார் என்பதை உணர்த்துகிறார். மருள் தரு வலி உருவே, மருள் அரு சின உருவே, அருள் தரு தயை உருவே, அளவரு திரு உருவே, தெருள் தரு கலை உருவே, செயரரு மனு உருவே, பொருள் தரு மணி உருவே, பொழிமன அடிதொழுதேன் என்று சேர் வீரமாமுனிவர் சொல்லுகிறார். சூசையப்பர் சொல்வதாக வீரமாமுனிவர் சொல்கிறார். யாவர்க்கும் மயக்கம் விளைவிக்கும் வல்லமை வடிவானவனே, மயங்குதல் அற்ற சினத்தின் வடிவமே, அருளை பொழியும் தயவின் வடிவமே, அளவற்ற செல்வத்தின் வடிவமே, தெளிவை தரும் கல்வி வடிவமே, பாவத்தை அறுக்க வந்த மனித வடிவமே, பொன்னிற் பதிந்த மாணிக்க வடிவமே, மனம் பொழியும் உனது திருவடிகளை தொழுதேன் என்று சூசை பாராட்டுவதை இங்கு நாம் பார்க்கிறோம். இதன் தெளிவான பொருள், யாவருக்கும் மயக்கம் தரும் வல்லவனே, சினத்தின் வடிவமே, செல்வத்தின் வடிவமே, தெளிவு தரும் கல்வி வடிவமே, பாவத்தை அறுக்க வந்த மனித வடிவமே, பொன்னில் பொதிந்த மாணிக்க வடிவமே, மனம் பொருந்திய உன் திருவடிகளை தொழுதேன் என்று இவ்வாறு மிக்கேல் தூதர் சொன்ன வரலாற்றை கேட்ட சூசை பாடி பரவசமடைந்தார் என்று இறையடியார் வீரமாமுனிவர் கூறுவதை பார்க்கின்றோம். மருளரு வலியுருவே, மருளரு சின உருவே, அருள் தரு தயை உருவே, அளவரு திரு உருவே, தெருள் தரு கலையுருவே, செயரரு மனு உருவே, பொருள் தரு மணியுருவே, பொழிமன அடிதொழுதேன் என்று இதனை மிக அழகாக கற்பனை நயத்தோடும் தமிழ் மனம் கமழும் பாரும் இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு தருகிறார். இறைமகனை தொழுகின்றார், பாராட்டுகின்றார், புகழ்கின்றார். இந்த புகழ்ச்சி பாடல் நம்முடைய நாவிலும் ஒலித்தால் எவ்வளவோ நலமாக இருக்கும். வாழ்க.